ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பிரச்சனை இது வரைக்கும் இல்லைன்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இதுக்கு மாதிரி தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தாயம்மா ஒரு மார்க்கமாக வந்து சேர்ந்துருக்காங்க. அதுக்கடுத்து போலீஸ் வந்திருக்காங்க. நம்ம சுந்தரி நான் இன்வைட் பண்ணவே இல்லையே, இங்கே பெரிய பெரிய விஐபிங்களும் யாருமே கிடையாது. அப்படி இருந்தும் நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க, யார் வர சொன்னது, நான் உங்களை கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம சுந்தரி சொல்கிறாங்க. கமிஷனர் தான் அனுப்புகிறாரு, வேறுனா நீங்களே கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லவும், ஃபோன் என் கையில் இல்லையே அப்படின்னு சொல்லி தமிழ்கிட்ட பார்க்குறாங்க. தமிழ் அப்போதைக்கு அவங்க பக்கத்தில் இல்லைங்க. சரி பரவாயில்ல விடு, பாதுகாப்புக்காக தான் வந்திருக்காங்க, பரவாயில்ல விடு, நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முருகன் வந்து சுந்தரிக்கிட்ட சொல்கிறாங்க. அதனால் நம்ம சுந்தரியும் அப்போதைக்கு கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி எதையும் கேட்காத அப்படியே விட்டுடுறாங்க. போலீஸும் வந்து ஃபுல்லாக பந்தோபஸ்துக்காக அந்த பக்கம் போங்க இந்த பக்கம் போங்க, யாராச்சும் சந்தேகப்படுற மாதிரி இருக்காங்களா பாருங்கள் அப்படின்னு சொல்லி சந்தேகம் வராத அளவுக்கு தான் நடந்துக்கிறாங்க. போலீஸ் வந்த உடனடியாக பொற்கொடி உள்ளே வராங்க. என்ன கண்ணு என்னை எதிர்பார்க்கலையா, நீ தான் கூப்பிடல, அதனால தான் நானே வந்துட்டேன், அலையா விருந்தாளியாக வந்திருக்கேனேன்னு பார்க்குறியா, எதுக்காகவும் இல்லை, உனக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்க, நீ ரொம்ப நல்லவல்ல, அதனால தான் வந்தால் வாங்கன்னு கூட கூப்பிட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லவும், வாங்க உட்காருங்க, ஜூஸ் எடுத்துகிட்டு வா கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்போடு நம்ம சுந்தரி வந்து அவங்கள பார்த்துக்கிறாங்க. பரவாயில்லையே, எதிரியாக இருந்தாலும் நல்லா கவனிக்கிறீங்களே, அதெல்லாம் தெரிஞ்சிருக்கா அப்படின்னவும், என்னோடய வாசல் தேடி வந்திருக்கீங்க, அதனால் உங்களுக்கான மரியாதை கண்டிப்பாக இங்கே கிடைக்கும், நான் யாரையும் எதிரியாக நான் பார்த்ததில்லை, அது எல்லாம் வெளியில் தான் அப்படின்னு சொல்லி நம்ம சுந்தரி ரொம்ப நேர்வையோடையும் கண்ணியத்தோடையும் இருக்காங்க. பரவாயில்லையே, நான் வந்து இங்கே உட்காந்துட்ருக்கேன், நீ ரொம்ப தைரியமாக பேசிகிட்டு இருக்க, எந்த பயமும் பதட்டமும் இல்லை, கலெக்டர்ன்ற பதவி அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொற்கொடி பேசிகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீ வந்து நிறைய நல்லவளாக இருக்க, அதனால தான் உனக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்க, என்னையும் தான் நான் சொல்கிறேன், நான் வரலைன்னா அடுத்தது உன்னோட ஃபங்க்ஷனில் ஏதாச்சும் பிரச்சனை நடக்கும், அதுக்கு நான் தான் காரணம்னு நீ சொல்லுவ, அப்படி நீ நினைக்கக்கூடாது, அப்படி நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நானே இங்கே வந்துட்டேன், ஏதாச்சும் பிரச்சனை நடந்தால் நான் காரணம் இல்லை கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பொறுமையாக ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மாலினியும் நான் வரமாட்டேன், என்னால் இந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்க முடியாது, அந்த கார்த்திகை முதல்ல விரட்டுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. கார்த்திக்கும் இதை ரூமுக்கு வெளியில் நின்று மறைஞ்சு கேட்டுறாருங்க. சொன்னது கேட்டுச்சு இல்லை, ஒழுங்காக வெளியில் போ அப்படின்னு சொல்லி நம்ம சுந்தரி அனுப்பி விட்டுறாங்க. ஆரத்தி எடுக்கக்கூடிய நேரத்தில் தமிழை காணுமே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தமிழ் வெளியில் போயிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, கார்த்திக் வந்து வெளியில் போகிறத பார்த்துட்டு தமிழும் கார்த்திக் பின்னாடியே போகிறாங்க. கார்த்திக்கு இது தெரியல, வெளியில் போனதுக்கப்புறம் கூட நம்ம கார்த்திக்கு தெரியலங்க. தமிழ் வந்து பொறுமையாக பின்னாடியே போய்கிட்டு இருக்காங்க. எங்கே தான் மாஸ்டர் போகிறாரு, இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்காத அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் தான் நம்ம வெற்றிவேல் ஃபங்க்ஷனுக்கு வராரு. ஓ இவன் வந்துட்டானா, இவனை தனியாக நம்ம உள்ளே அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு கார்த்திக் இன்னொரு திட்டத்தை போட்டு